ஓகே ரம்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 595 டர்போ வண்டி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த வண்டி அதிகம் பார்க்க முடியாது. ஒரு சில இடத்துல மட்டும் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஏரியா பொறுத்து ஒரு சில மட்டும் தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டர்போ இன்ஜின், ட்ரை டைப்பு டர்போ, ஆயில் டைப் வராது, ட்ரை டைப்பு டர்போ இன்ஜின் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 540 RPM கொடுத்துருக்காங்க ரொட்டேட்டர் ஸ்பீடு. அப்புறம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. வேல்யூ கம்மியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இருக்கும். மணிக்கு டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 56 லிட்டரு அந்த சைஸு, அது அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி வரும். வண்டி பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக இருக்குங்க. அதே 475 575 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வண்டியோட ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு லோடு கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். வீல் ஸ்லிப்பேஜ் அந்தளவுக்கு இருக்காதுன்னு வச்சுங்களேன். வண்டியில் வீல் சைஸ் வந்து 14 வரைக்கும் போடலாம், 15 16 வரைக்கும் போடலாம். ஸோ ஸ்லிப்பேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். மற்ற சர்பஞ்ச் கம்பேர் பண்ணும்போது வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு வண்டி ஒர்த்தாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸு அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வண்டியை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். ரீவேல்யூ கம்மின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க கஸ்டமர் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேட்டாக இருந்ததுன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வண்டியோட வண்டி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் எடுப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வண்டி கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. ஒர்க்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீ எவ்வளோ லோடு கொடுத்தாலும் வண்டி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். டர்போ இருக்கனால நம்ம டீசல் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ரோட் ரன்னிங் இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உட்காந்து ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டி ஒரு லுக்காக நல்லாயிருக்கும். லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ஹை லெவல் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு அதிகம்தான். மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டி கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. வண்டி நல்லாயிருக்கும். நீங்கள் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது அது வந்து 45 HP அந்த மாதிரி தான் வரும். இது வந்து 52 HP வரனால உங்களுக்கே தெரியும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்லாம் செட் பண்ணிக்கலாம். அது நம்ம பர்சனல் தான் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே. இது நம்ம ஓன் தான். அது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலப்பை செட் பண்ணிட்டீங்கன்னா மண் தள்ளுறதுல ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.